பெருந்தோட்ட பாடசாலைகளின் அபிவிருத்தி பணிகளின் மாவட்ட அபிவிருத்தி குழுவுடன் இணைந்து செயற்படுமாறு நிலவும் வெற்றிடங்களுக்கு அமைய எதிர்காலத்தில் ஆசிரியர் சேவைகளுக்கு மேலதிக ஆட்சேர்ப்புகளை முன்னெடுக்கப்படும் என பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட பாடசாலைகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய தலைமையில் நேற்றைய தினம் பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னரே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இக்கலந்துரையாடலில் கல்வி, உயர்கல்வி, தொழில்நுட்ப அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பெருந்தோட்ட பாடசாலைகளை அடையாளம் காணுதல், உட்கட்டமைப்பு வசதிகள், சுகாதார வசதிகள், பாதுகாப்பு மற்றும் பாடசாலைகளுக்கு சொந்தமான காணி உரிமைகளை உறுதிப்படுத்தல் போன்ற விடயங்கள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. அத்துடன் நிலவும் ஆசிரியர், அதிபர் மற்றும் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்கள் வெற்றிடங்களை நிரப்புவதில் மற்றும் போக்குவரத்து வசதிகளை பெற்றுக் கொடுத்தல் குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. பெருந்தோட்ட பாடசாலைகளில் தரம் 13 கற்கும் மாணவர்களில் விஞ்ஞானம் மற்றும் கணித துறையில் பயில்வதில் எதிர்நோக்கும் சிக்கல்கள் மற்றும் தொழிற்கல்வியை தொடரும் போது நிலவும் பிரச்சினைகள் குறித்தும் அதிகாரிகள் பிரதமர் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். மேலும் ஆசிரியர் பயிற்சிகளின் போது தமிழ் மொழி மூலம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தப்பட்டது. பெருந்தோட்ட பாடசாலைகளில் காணி தொடர்பில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் போது மாவட்ட மட்டத்திலான தரவுகள் அவசியம் எனவும், தித்வா சூறாவளியினால் பாடசாலைகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இப்பாடசாலைகளை மீள அமைக்கும் போது இடத்தின் பொருத்தப்பாடு குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கான தரவுகளை வினைத்திறனாக பெற்றுக்கொள்வதற்கான வேலை திட்டம் ஒன்றினை தயாரிக்குமாறு அவர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த பெருந்தோட்ட பாடசாலைகள் அனைத்தும் அரசு பாடசாலைகளே. எனவே எதிர்காலத்தில் பாடசாலைகளை எவ்வாறு பெயரிட்டு அழைப்பது என்பது குறித்தும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட பாடசாலைகளின் அபிவிருத்தி பணிகளின் போது மாவட்ட அபிவிருத்தி குழுவுக்கு தெளிவுபடுத்தி அக்குழுவுடன் இணைந்து செயற்படுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய பிரதமர் இதன் மூலம் பாடசாலை அபிவிருத்தி பணிகளை மிக நெருக்கமாக கண்காணிக்க முடியும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் 23,000 பேரை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதன் மூலம் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை ஓரளவுக்கு நிரப்ப முடியும் என எதிர்பார்க்கின்றோம் எனவும், அத்துடன் நிலவும் வெற்றிடங்களை முழுமையாக நிரப்பும் வகையில் வருடாந்தம் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் இதன் போது தெரிவித்துள்ளார். අපිට තීරණය ගන්න උඩ මේ 800 එක හෝ 700 ගානට මේ ඊටමට උනේ වෙන ඉස්සෙල්ලා මේ 864 ගැන හොඳ වාර්තාවක් දේශනා. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.